லைவ் கிளாஸில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கொக்கி வந்து எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து பார் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து கொக்கி தைக்கிறதுக்கு வந்து நூலை வந்து ரெண்டாவே போட்டால் போதும். போட்டு இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கணும். கொஞ்சம் நூல் பெருசாக வேணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து கொக்கி வந்து நம்ம ப்ளவுஸில் கார்னரில் வைக்கிறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சு படிக்கும்போதே ஒரு துணியில் கார்னர்லேயே வச்சு படிங்க. அப்படின்னா தான் நமக்கு இந்த ப்ளவுஸில் வைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு சின்ன சின்னதாக இந்த இதில் நம்ம நாட் போட்டோம்ல அதே மாதிரி தான் இந்த ஊசி இந்த பார்த்துக்கோங்க. இந்த ஊசியில் உள்ள நூலை இதில் போட்டிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்படி போட்டுட்டு ஊசியை நம்மளை பார்க்க இப்படி இழுத்துற வேண்டியதான். இப்படி ஒரு கைட்டு நம்ம அதையும் பிடிச்சிக்கிட்டோன்னா தான் இந்த மாதிரி ஊசி நூலை தான் இதில் போடணும். ஊசி இந்த தச்சு போல் அந்த நூலை இதில் எடுத்துட்டு இப்படி போட்ட உடனே ஊசியை நம்மளை பார்க்க இழுக்கணும். இழுத்தாதான் நாட் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இதே மாதிரி ஒரு 4 தடவை கிட்ட நம்ம ஒரு சைடு 4 தடவை 2 சைடு 4 தடவை போட்டுட்டோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கொக்கி வந்து அந்து போகாது. ஊசி நூலை தான் போடணும். போட்டுட்டு நம்மளை பார்க்க இழுக்கணும். ஓகேவா? இதில் 4 தடவை போட்டோமா அதே மாதிரி இந்த சைடில் உள்ளதுலேயும் ஒரு 4 தடவை. நம்மளை பார்க்க இழுக்கும். ஊசி நூலை தான் போடணும். போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. கூட ஒரு 2-3 தடவை தச்சு பார்த்தா தான் கரெக்டாக வரும். ஒரு வேஸ்ட் துணி இதே மாதிரி எடுத்துட்டு கொக்கி வாங்கி தச்சு பாருங்கள். ஊசி நூல் இந்த மாதிரி போட்டுட்டு இழுத்துட்டோமா, இப்போ இது முடிஞ்சது. இந்த நாட்டில் உள்ள துணியை கட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து என்னென்னா இந்த சைடு 4 போட்டுக்கோ, இந்த சைடு 4 போட்டுக்கோ. இப்போ தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த சைடு இருக்கலாம், இது முடிஞ்சதுமே இப்படி ஊசியை குத்தணும். குத்தி என்ன பண்ணணும்னா எடுத்துக்கணும். இது எடுத்துக்கிறீங்களா? எடுத்துட்டு இந்த கொக்கியோட இந்த இது இருக்கலாம், இதுலேருந்து இப்படி விடணும். எப்படின்னா இப்படி எடுத்து விட்டுட்டு அதை ஒரு கைட்டு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மேலே கொக்கிக்கு மேலே இருக்குல்ல அதில் வந்து ஒரு சின்னதாக, ரொம்ப வேண்டாம், சின்னதாக அப்படி எடுத்து இப்போ இந்த கொக்கிக்கு இந்த சைடு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா நூலை, அதை இப்படி எடுக்கணும். எடுத்து இந்த சைடு இப்படி கொண்டு வந்து ஒரு 2-3 தடவை ஊசிக்கும் கொக்கிக்கும் மாற்றி மாற்றி விடணும். அப்படி விட்டோன்னா நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். கொக்கி வந்து அந்து போகாது அவ்வளோ சீக்கிரம். இப்படி ஒரு 3 தடவை விட்டுட்டு அதை அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். ஒரு நாட் மாதிரி நமக்கு விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டோன்னா போதும். கொக்கி விழுந்த பக்கத்தில் இந்த சைடில் சின்னதாக ஒரு கொஞ்சம் ஓரளவு சின்னதாக எடுத்து அதே நான் ஊசி நூலை தான் நம்ம போடணும். ஊசி நூலை போட்டு இழுத்தோனாலே போதும், ஒரு நாட் மாதிரி நமக்கு விழுந்துடும். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் இன்னொன்று செஞ்சு அப்படி பார்த்தீங்கன்னா தான் அப்படியே நம்ம இந்த கார்னரில் வச்சு இப்படி செஞ்சு பார்த்தா தான் நமக்கு வரும். இந்த மாதிரி நாட்டு விழுந்தணும், கார்னரில் வச்சு நம்ம செய்யணும். ஊசி நூலை அந்த இது மேலே போட்டு போட்டு செஞ்சோன்னா தான் கொக்கி விடும். அவ்வளோ ஈஸியாக கொக்கி வந்து நமக்கு வந்து வந்துடாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.